ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் விலாக். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான சுவையில் கத்திரிக்காய் பொடி பிரட்டல் தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இது எல்லா வகை சாதத்துக்கும் அல்டிமேட்டான டேஸ்ட் கொடுக்கும். இது தயிர் சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது லஞ்சுக்கு விட குழந்தைங்களுக்கும் சரி, வேலைக்கு போகிறவங்களுக்கும் சரி, சாதத்தை போட்டு கிளறி கொடுக்கலாம். அந்தளவுக்கு இது வந்து புது சுவையில் இருக்கும். இந்த டேஸ்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அதனால் வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ஒரு தடவை. வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னால் வீடியோவை லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல இந்த கத்திரிக்காய் பொடி பிரட்டலுக்கு வந்து ஒரு பொடி ரெடி பண்ண வேணும். அதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 4 வரமிளகா சேர்த்திருக்கிறேன். காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வரமிளகா சேர்த்திக்கிங்க. எண்ணெய் சேர்க்காமல் இதை வந்து லைட்டாக சிம்மில் அடுப்பை வச்சுட்டு வறுத்துக்க வேணும். வறுத்தமிட்டு இதில் நிலக்கடலை, வறுத்த வேர்க்கடலை வந்து நான் ஒரு கைப்பிடி சேர்த்திருக்கிறேன். நீங்கள் வறுக்காத வேர்க்கடலையாக இருந்தால் முதல்லையே சேர்த்திக்கிங்க. உளுந்து கடலைப்பருப்பு சேர்த்தும் போதே நிலக்கடலையும் சேர்த்திக்கிங்க. இப்போது இதோட துருவிய தேங்காய் ஒரு கைப்பிடி சேர்த்திருக்கிறேன். தேங்காய் வந்து நீங்கள் துருவாமலும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்குங்க. அப்படியும் சேர்த்திக்கலாம். அது முதல்லையே சேர்த்திக்கிங்க. இப்போ நான் வந்து துருவி சேர்த்துனாட்டு கடைசியை சேர்த்திட்டு லைட்டாக இதையும் வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதை கொரகொரப்பாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது அரைச்ச பொடி வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கடாயில் வந்து தேவையான அளவு கடலெண்ணெய் சேர்த்திட்டு கடுகு வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்சது இதோட சீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு சீரகம் பொரிஞ்ச உடனே இதில் பெரிய வெங்காயம் வந்து நீல வாக்கில் சன்னமாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துடணும். இந்தளவுக்கு வதங்கினோடனே இதில் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்திக்கலாம். தக்காளியை சேர்த்திட்டு இதோட கல்லுப்பு சேர்த்திக்கலாம். எந்தளவுக்கு நீங்கள் கத்திரிக்காய் வந்து எடுத்துருக்குறீங்களோ அந்தளவுக்கு தக்காளி வந்து சேர்த்திக்கிங்க. மஞ்சள் 1/2 டீஸ்பூன் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி வந்து நல்லா வதக்கி வந்துட வேணும். நல்லா கொலைய தக்காளி வதக்கியாச்சு. இப்போது இதோட கத்திரிக்காயை சேர்த்திக்கலாம். 1/2 கிலோ கத்திரிக்காவை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்திக்கலாம். கத்திரிக்காய் நீல வாக்கில் கட் பண்ணிக்கங்க. ஒரு கத்திரிக்காய் எடுத்திங்கன்னா 2ஆக கட் பண்ணிங்கன்னா அதை வந்து 3 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமையே எண்ணெயிலேயே தான் நம்ம இந்த கத்திரிக்காய் பிரட்டல் வந்து வதக்கிக்க வேணும். இப்போ அடிக்கடி மூடி திறந்து கிளறி விட்டுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நல்லா தண்ணி அதில் இருக்கிற தண்ணியில் வெந்து நல்லா எண்ணெயிலேயே கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கடைசியாக நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த தேங்காய், நிலக்கடலை, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு சேர்த்து அரைச்ச பொடியை வந்து தண்ணி சேர்க்காம தான் நாம் அதை வந்து பொடி பண்ணி வச்சுருக்குறோம். அதையும் வந்து இதில் வந்து சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்க வேணும். சிம்மில் வச்சுட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் இதை அப்படியே குக் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான அல்டிமேட்டான டேஸ்ட்டில் கத்திரிக்காய் பொடி பிரட்டல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி டேஸ்ட்டில் ஒரு தடவை டிஃப்ரெண்ட்டான முறையில் கத்திரிக்காய் பொடி பிரட்டல் வந்து கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த இந்த டிஷ்ஷு வந்து 2 விதமாகவும் வச்சுக்கலாம். அப்படியும் சாப்பிட்டுக்கலாம். லஞ்சுக்கும் நீங்கள் வந்து சாதத்தை போட்டுட்டு கிளறையும் கொடுத்துக்கலாம். அந்தளவுக்கு இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் சாப்பிடாதையும் கூட இந்த டேஸ்ட்டில் நீங்கள் கட்டாயம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அடிக்கடி இந்த மாதிரி தான் செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு இது வந்து வேறு லெவலில் இருக்கும். அதனால் கண்டிப்பாக வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.